டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 99421166. ஆளுநர் ஆர் என் ரவி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இல்ல நேற்றல்ல என்னைக்கு தமிழகத்துக்கு வந்தாரோ வந்த நாள் முதற்கொண்டு தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிராக தான் செயல்பட்டு இருக்கிறாரு. குறிப்பா இந்திய அரசியல் சாசன சட்டங்களுக்கு புறம்பாக நடந்துட்டு இருக்கிறாரு. குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி ஏற்கனவே அவர் மேல ஒருத்தர் அந்த பல்கலைக்கழகத்துல பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கிறதா அவரு துணைவேந்தர் ஜெகநாதன் மேல வழக்குகள் பதிவுப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல அவருக்கு ஆதரவாகவும் இதான் செயல்பட்டவர் தான் உங்களுடைய ஆளுநர். அது மாத்திரமல்ல, முறைகேடுகள் மாத்திரம் கிடையாது, சாதிய ரீதியான ஒரு குற்றச்சாட்டுகள் அந்த நபர் மேல ஜெகநாதன் மேல இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நபர், சமூக நீதிக்கு எதிரான நபர், அந்த பல்கலைக்கழகத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட நபரை பொறுத்தவரைக்கும் நீங்க பிரிவு உபாச்சாரம் அதே மாதிரி அந்த ராஜ்பவன் வச்சு கொடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வெட்கக்கேடான செயல். தொடர்ந்து ஆளுநருடைய இது மாதிரி போல சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகளை இன்னைக்கு நாள்தோறும் டெய்லி இது மாதிரி ஏதோ ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரு சமீபத்துல கூட உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்திருக்கு. இதெல்லாம் 3 மாதங்கள் அவகாசம் தான். அது ஆளுநராக இருந்தாலும் சரி, குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துல நிறைவேற்றப்பட அந்த மசோதாக்கள் ஆளுநருக்கு அனுப்பும் பொழுது வருஷ கணக்கில் 1 வருஷம் 2 வருஷமா அதை காலம் தாழ்த்தி இது பண்ணியிருக்கிறாரு. இது போன்ற செயல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தமிழக அரசாங்கம் ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்குக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. என்னன்னா 3 மாசத்துக்கு மேல ஆளுநரும் சரி, அப்படியே குடியரசுத் தலைவருக்கு அவருக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருந்தாலுமே 3 மாசத்துக்கு மேல அதுக்கு இப்படக்கூடாது சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த நேரத்தில் என்னன்னா தொடர்ந்து நீதிமன்றத்திலேயும் சரி பல பேர் சுட்டி காமிச்சிருக்காங்க ஆளுநருடைய செயல்பாடுகள் சரியில்லைங்கிறது. தமிழ்நாடு மாத்திரம் கிடையாதுங்க, இது நீங்க பக்கத்துல கேரளா மாநிலம் மாநில ஒன்றிய அரசுடைய கைப்பாவையாக ஒரு ஏஜென்டாக நம்ம ஆளுநர் ஆர் என் ரவி செயல்பட்டு இருக்கிறார். தொடர்ந்து மாநில அரசுகளுக்கு ஒரு எதிர்மறையா ஒரு செயல்படுறதோ, அந்த அரசாங்கங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கிறதோ, இது தமிழ்நாடு மாத்திரம் இல்லாம இந்தியா முழுவதுமா இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவங்க ஒன்றிய அரசு வச்சிருக்கிறாங்க. இது இன்னைக்கு கூட அவங்க குடியரசுத் தலைவர் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அது விஷயமா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்துக்கு. அதுவுமே குடியரசுத் தலைவருடைய இதா இருக்கு, எடுத்துக்க முடியாது. ஒன்றிய அரசாங்கம் குடியரசுத் தலைவர் மூலியமா இதை கொண்டு வராங்க. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதாவது 3 மாதங்களுக்கு மேல சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு 3 மாசத்துக்கு மேல அவங்க அதுக்கு டைம் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்ற அந்த தீர்ப்புக்கு இது பண்ணி கேள்வி கேட்டு இன்னைக்கு நம்மளுடைய குடியரசுத் தலைவர் மனு கொடுத்திருக்காங்க. மனு இல்ல, கோரிக்கை ஒரு எழுப்பியிருக்காங்க, கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதுவே பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசுடைய நம்ம பார்க்க முடியாது. அதுல ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, டாஸ்மாக் பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை அவங்க ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய அது விஷயமா முழுமையான அவங்களுடைய அறிக்கை, அமலாக்கத்துறையுடைய முழுமையான அறிக்கை வரட்டும். அவங்க இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு அறிக்கை வரட்டும். அது சொல்ல முடியல. அவங்களுக்கு உரிமை இருக்கு, எங்க வேணா போய் அதுக்குள்ள விசாரணை மேற்கொள்றதோ சந்தேகத்தின் அடிப்படையில் இது பண்றதுக்கு அவங்க உரிமை இருக்கு அமலாக்கத்துறைக்கு, சிபிஐக்கு. ஆனா அந்த முடிவுக்கு அப்புறம் அவங்களுடைய அறிக்கை என்ன, அவங்க ஃபைண்டிங்ஸ் இருக்கிற என்ன ஆவணங்கள் கைப்பற்றிருக்கிறாங்க, என்ன முறைகள் இருக்கு அவங்க குறிப்பிட்ட அறிவிச்சு சொல்லலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவங்ககிட்டதான் கேட்கணும், அண்ணன் ஓபிஎஸ் கிட்டதான் நீங்க கேட்கணும், அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி கிட்டதான் கேட்கணும். அதுல அங்கமா வைக்கிற ஒரு நபர் அந்த நிகழ்வுக்கு அழைக்கப்படல. அதுதான் உங்களுடைய கேள்வி, எல்லாருடைய கேள்வி. இதுக்குண்டான பதில் அண்ணன் ஓபிஎஸ் கிட்டையும் தேசிய ஜனநாயக கூட்டணியோட தலைமைக்கு தான் நீங்க கேட்கணும். நீங்க திமுக கூட்டணியில நீங்க இருக்கிறீங்க, இந்த வாட்டி நாங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணியில் சேரணும், திமுக தலைமையிலான கூட்டணி. இப்ப இந்தியா கூட்டணி நம்ம சொல்றோம். நம்ம அதை எந்த நோக்கத்துக்காண்டி மறுமலர்ச்சி திமுக இந்த கூட்டணியில் சேர்ந்ததுன்னா பல முறை விளக்கத்தை நானும் சொல்லியிருக்கேன், தலைவர் வைகோ அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா
தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகள் காலையின்றி கூடாது, அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காண்டிதான் மறுமலர்ச்சி திமுக இந்த திமுக தலைமையிலான கூட்டணியில சேர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 8வது வருஷமா இந்த கூட்டணி நாம் நீடிச்சுட்டு இருக்கிறோம். நாங்க தொடர்ந்து நீடிப்போம். இது சீட்டுகள் சட்டமன்றமோ நாடாளுமன்ற அந்த சீட்டுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த கூட்டணிகள் கிடையாது. அது முதலே நாங்க சொல்லியிருக்கிறோம். நாங்க ஒரு இன்னைக்கு அதாவது அண்ணா காலத்துல இல்லாதது, கலைஞர் ஐயா அவங்க காலத்துல இல்லாத ஒரு நெருக்கடி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இந்த மதவாத சக்திகளால உருவாகக்கூடிய கேடுகள் நீங்க வட மாநிலங்களை பார்க்கலாம். நீங்க வட மாநிலம் குறிப்பா நிறைய இந்த மாதிரி சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இது போன்ற இது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது. என்னைக்கு வந்தது கிடையாது. இப்போ ஒரு புதிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. இதுக்கு நம்ம எந்த விதத்திலையும் ஒரு இடம் கொடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்துல இந்த அலையன்ஸ்ல நாங்க இந்த கூட்டணி இருக்கிறோம். நாங்க இது எண்ணிக்கையின் அடிப்படையில கிடையாது. நாங்க எந்த ஒரு அரசியல் இயக்கம் பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய அவங்க வளர்றதுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்பாங்க. தேர்தல் காலங்களில் கூடுதல் சீட்டுகள் கேட்கறது அவங்களுடைய உரிமை இருக்கு. ஆனா பொறுத்த வரைக்கும் ஒரு பொது நன்மை அடிப்படையில நாங்க இந்த கூட்டணியில் சேர்ந்திருக்கிறோம். அதனால அந்த எண்ணிக்கையை மாத்திரம் வச்சு நாங்க முடிவில் இருக்காது. பாஜக ஒன்றிய அரசால் எம்பிக்களுக்கு பாதுகாப்பு இருக்குதுன்றீங்களா? ஒன்றிய அரசால் ஒன்றிய அரசுக்கு பாஜக அரசு நடந்துட்டு இருக்குது. இந்தியாவில் இருக்க எம்பிக்களுக்கு பாதுகாப்பு இருக்குங்க. அது ஒன்றிய அரசு பொதுவான ஒரு கேள்வி கேட்கிறீங்க நீங்க. குறிப்பா நாட்டுல பல நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. மதவாதத்தின் அடிப்படையில சில இடங்கள் தாக்குதல் நடக்குது. சாதாரண ஜனங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. இன்ஃபேக்ட் நீங்க மணிப்பூர்ல உங்களுக்கு சம்பவம் தெரியும். மணிப்பூர்ல பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பலாயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு நிறைய இறந்துட்டாங்க. நூற்றுக்கணக்கான இறந்து போய் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வீடு எல்லாம் போய் இன்னைக்கு அவ்வளவு மோசமா இருக்கு. இன்னைக்கு அது மோசமா தான் இருக்கு. அங்க பொறுத்த வரைக்கும் அங்க மணிப்பூர் மாநிலத்துல பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவங்க வீடுகளே எரிச்சிருக்கிறாங்க. நீங்க பொதுவான ஒரு கேள்வி இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும்னா இந்த மாதிரி ஒரு இனவாத மதவாத தாக்குதல்கள் எல்லா இடத்தையும் நடக்குது. அதுக்கு பொறுத்த வரைக்கும் பொதுமக்களுக்கும் சரி எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் சரி இந்த மாதிரி பாதுகாப்பு கிடையாதுன்னு நான் சொல்ல முடியல. நீங்க பொதுவான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. எனக்கு டக்குனு மணிப்பூர் சம்பவம் தான் வந்தது. பல இடங்கள் இந்த மாதிரி மதவாத தாக்குதல் நடக்கும்போது அவங்க யாரா இருந்தாலும் சரி, எம்எல்ஏ இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் சரி, அமைச்சரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த தாக்குதல் உட்பட்டு இருக்கிறாங்க. கங்கனா ரனாவத் எக்ஸ்தலத்துல ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காங்க. நட்டா அவர் போன்ல பேசி இந்த பதிவை நீக்கி இருக்கிறாங்க. அதையும் கங்கனா ரனாவத் எம்பி அவங்க போட்டிருக்காங்க. அதனுடைய தனிப்பட்ட கருத்து. அது நான் என்னுடைய பொது வழியில போட்டு தவறுன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவே சொல்லியிருக்கிறாங்க. நான் படிச்ச காலையில நம்மையாருக்கு பொறுத்த வரைக்குமே அரசியல் பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு ஞானம் கிடையாது. அவங்க ஒரு சினிமா ஒரு நட்சத்திரம், ஒரு உலக நட்சத்திரம். அதை பயன்படுத்திட்டு அவங்க அந்த இயக்கம் பயன்படுத்த நினைக்கிறது தவறு கிடையாது. அந்த இயக்கத்தோட உரிமை, அவங்க அரசியலுக்கு வர்றது அவங்களுடைய உரிமை. ஆனா அவங்க ஒரு சொல்ற அவங்களுடைய இந்த மாதிரி நபர்களுடைய கருத்துக்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கூடாதா என்னுடைய இது உங்க மாதிரி பத்திரிகையாளர்களுடைய வேண்டுகோள் சொல்றேன். நான் தமிழிசை சொல்லட்டு தமிழிசை மதிமுக அல்லது கூட்டணி திமுக கூட்டணி விடுவிச்சதுக்கு கம்யூனிஸ்ட் எல்லாமே பாஜகவுக்கு எதிர்பார்த்தா பேசுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு செட்டில் அவசியமே கிடையாது. நாங்க என்ன நோக்கத்துக்காக இந்த கூட்டணியில் இருக்கிறோம் நீங்க சொல்ற ஒரே காரணம் தான். மதவாத சக்திகளுக்கு எதிராக நாங்க இருக்கிறோம். நாங்க இந்த மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வேற ஒன்று இருக்கக்கூடாது ஒரே காரணத்துக்காக இந்த அலையன்ஸ்ல இருக்கிறோம். திமுக தலைமை தான் அலையன்ஸ்ல இருக்கிறோம். அதனால அந்த அம்மா பொறுத்தவரைக்கும் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர், அவங்களுக்கு அரசியல் அனுபவம் நிறைய இருக்கு. அவங்க சொல்றது சர்டிபிகேட் கொடுத்தா நல்லதுதானே. அவங்க எதிராக இருக்குன்னு சொல்றாங்களா? ஆமா, எதிராக பேசுறாங்க. தொடர்ந்து எதிராக பேசுறோம். அதான் எங்களுக்கு வேலையே. தமிழ்நாடு அரசு 4 ஆண்டு சாதனைகள். தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் இதுல என்னன்னா ஒரே ஒரு கேள்வி, நான் இது பலமுறை சொல்லியிருக்கிறேன். நானு ஆட்சிக்கு வந்த நேரத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கோவிடோட 2வது அலை, பொருளாதார நெருக்கடி. அப்போ பல்வேறு இந்த மாதிரி சூழ்நிலையில ஆட்சிக்கு வர்றாங்க. திமுக அரசு ஆட்சிக்கு வருது. இதுல அந்த பொருளாதார நெருக்கடி தாண்டி அந்த கோவிட் செகண்ட் வேவ் 2வது அலைய அதை கட்டுப்படுத்தி அதுக்கே கிட்டத்தட்ட 1 வருஷம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒன்றிய அரசுடைய ஒத்துழையாமை, பொதுவா நிதி கொடுக்கறது கிடையாது, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்கள் வர்றது கிடையாது. இதுக்கு நாங்க எங்களை போன்ற நாடாளுமன்ற உறுப்பு இன்னைக்கு நாங்க நாடாளுமன்றத்தில் அதுக்கு உண்டான கேள்வி நாங்க கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய ஆளுநர் RN ரவி அவரை வச்சு நமக்கு தமிழக அரசுக்கு இடைஞ்சல் கொடுக்கிறது, சட்டமன்றத்துல நிறைவேற்றப்படுற மக்களோட திட்டங்களுக்கு அதுக்கு உண்டான ஒப்புதல் கொடுக்கிறது கிடையாது, பல்கலைக்கழகங்கள் சம்பந்தமான நிறைவேற்றப்படுற அந்த மசோதாக்களுக்கு அவர் அனுமதி கொடுக்கிறது கிடையாது. இது கிட்டத்தட்ட 2 வருஷம் நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு.
நிதி கொடுக்கறது கிடையாது, திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கறது கிடையாது. உங்களுக்கே தெரியும், ஏன் 8 வருஷத்துக்கு முன்னாடி எய்ம்ஸ்க்கு உண்டான மதுரை எய்ம்ஸ்க்கு உண்டான அதுல அடிக்கல் நாட்டியிருந்தாங்க. இன்னும் வேலை நடந்துட்டு தான் இருக்கு. அதே நேரத்துல என்னைக்கு நம்ம மதுரை எய்ம்ஸ் வந்து நமக்கு அன்னைக்கு அடிக்கல் நாட்டி அறிவிச்சாங்களோ, அறிவிச்ச பிற மாநிலங்கள் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷனுக்கு வந்துருச்சு, இன்னைக்கு நடைமுறைக்கு வந்துருச்சு, தமிழ்நாட்டுல வரல. இதே மாதிரி உங்களுக்கு சென்னை மெட்ரோ ரயில் தெரியும், உங்களுக்கு 2வது பாகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் நிதி கொடுக்கல, கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு நிதி கொடுக்கல. அதுக்குள்ள அப்ரூவலே பொறுத்த வரைக்கும் இப்ப சில மாதங்களுக்கு முன்புதான் வந்தது. அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள நிதியை வந்து இப்போ ஒதுக்கி இருக்கிறாங்க ஒன்றிய அரசு. இது போன்ற பல நிதி நெருக்கடிகள், பல அதாவது அதே நேரத்தில் இயற்கை பேரிடர்கள் உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்துல கிட்ட 2-3 சம்பவங்கள் நமக்கு இயற்கை பேரு பெருமளவு நமக்கு கொடுத்த, குறிப்பா அந்த வட மாவட்டங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதுக்குமே தமிழ்நாட்டுக்கு கேட்ட பலாயிரக்கணக்கான கோடி அந்த பேரிடர் நிவாரண உதவியை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு கொடுக்க பெண்களுக்கு மகளிர் உரிமை திட்டமா இருக்கட்டும், இல்ல சாதாரண வீட்டு பசங்க இன்னைக்கு மாணவரா இருக்கட்டும், மாணவியா இருக்கட்டும், அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு வந்து மாதம் அதாவது உயர்கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காண்டி அந்த தமிழ் புதல்வர் திட்டம், புதுமை பெண் திட்டம், இது போன்ற திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இது போன்ற இது சிறப்பான திட்டங்கள் அடித்தட்டு ஜனங்களுக்கு பயன்படுற மாதிரி, குறிப்பா பெண்களுக்கு பயன்படுற மாதிரி நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க, கொடுத்திருக்காங்க. இந்த பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலே கொடுத்திருக்கிறாங்க. அதனால வந்து என்னன்னா, அதே நேரத்துல வந்து தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் ஒரு கடந்த 10 வருடங்கள் அதிமுக ஆட்சியில சில பிரச்சனை இருந்தது, பொருளாதார வளர்ச்சி அடையல. இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே 9.69 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி பெற்று இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக, மகாராஷ்டிராவோட அதிகமா பொருளாதார வளர்ச்சி போன வருஷம் 9.69% நம்ம பெற்றிருக்கிறோமோ, கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல முதலீடுகள், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலீடுகள் இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதன் மூலியமாக அந்த அந்த முதலீடுகள் மூலியமா நிறைய வேலை வாய்ப்புகள், குறிப்பா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தத்துல பார்க்கும்போது இந்த பல சிக்கல்கள் மத்தியில தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் ஒரு முடிஞ்ச வரைக்கும் அவங்க நம்ம முதலமைச்சர் அந்த தளபதி அவங்க நல்லாதான் செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. மகாராஷ்டிரா மாநிலத்துல மராத்தி பேச சொல்லி ஒரு மாணவியை வந்து வற்புறுத்தும் வீடியோ சமூக வலைதளத்தில் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மீண்டும் மொழிப்போர் வந்து தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இல்ல, மொழிப்போர் வர்றதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு தான் இருக்கு. அந்த காரணத்தை உருவாக்குறாங்க. நீங்க வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு உண்டான மொழியை வந்து பாதுகாக்க வேண்டியது அந்த மக்களுடைய அது உரிமை, அந்த அரசாங்கங்களுடைய உரிமை, மாநில அரசாங்களுடைய உரிமை. நீங்க மகாராஷ்டிரால நீங்க மராத்திய கட்டாயம் சொல்றாங்க, பக்கத்துல கர்நாடகால பாத்தீங்கன்னா கன்னடா கட்டாயம் சொல்றாங்க. கட்டாயம் நம்ம தமிழ்நாடு சொல்றோம், தமிழ்நாடு இருக்கா குறைந்தபட்சம் தமிழை தெரிஞ்சிருக்குன்னு சொல்றோம். நம்ம அரசு நம்ம பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ஸ்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து தமிழ் வந்து மேண்டேட்டரியா இருக்குன்னு சொல்றோம். எல்லா மாநிலங்களும் அந்த இதை கொண்டு வராங்க. அதுக்கு காரணம் ஒரு அச்சுறுத்தல். இன்னைக்கு நீங்க ஹிந்தி ஹாட்லேண்ட் போயிருக்கீங்க, ஹிந்தி பிரதானமா பேசுற மாநிலம் நீங்க போனீங்கன்னா அங்க இருக்கிற அந்த மாநிலத்தினுடைய தாய்மொழிகள் பொறுத்திருக்கு இன்னைக்கு எல்லாம் மறந்துட்டாங்க, எழுத்து வடிவத்திலே கிடையாது. அது மாதிரி ஏகப்பட்ட 20-30க்கும் மேற்பட்ட மொழிகளே இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. அதாவது ஹிந்தி பிரதானமா பேசக்கூடிய மாநிலங்கள்ல அந்த மாநிலங்கள் அந்த பகுதியில பேசக்கூடிய அந்த மொழிகள் பொறுத்தவரைக்கும் காணாமே போயிடுச்சு. இந்த அச்சுறுத்தல் பொறுத்த வரைக்கும் பிற மொழிகள் தமிழா இருக்கட்டும், வங்காளமா இருக்கட்டும், இல்லாட்டி கன்னடாவா இருக்கட்டும், இல்ல தெலுங்கா இருக்கட்டும், இது போன்ற மாநிலங்களுக்கு அந்த அச்சுறுத்தல் வருது. காலப்போக்கில் என்னன்னா இந்த ஹிந்தி வந்து இதுதான் பிரதான மொழி, அலுவல் மொழி அப்படின்னு சொல்லும் போது ஆங்கிலம் கிடையாது, இப்போ ஆங்கிலத்தையும் கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ அப்படின்னு வரும்போது என்னன்னா நம்மளுடைய அந்தந்த மாநிலத்துடைய தாய்மொழியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து மறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு அச்சுறுத்தல், ஒரு பயம். அதனால வந்து இன்னைக்கு பிற இயக்கங்கள் அந்தந்த மாநிலங்களை வந்து அது ஒரு போராட்டமா நடத்துறாங்க. இதுக்கு காரணம் ஒன்றிய அரசு சொல்ல முடியும். இன்னொரு முக்கியமான பல இடங்களை சொல்றது வந்து நீங்க மாநில மொழிகள் விட்டுருங்க. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய மாணவர்கள் இன்னைக்கு முன்னேற்றத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா ஆங்கில புலமை. இன்னைக்கு நம்ம பசங்க இன்னைக்கு திருவண்ணாமலையா இருக்கட்டும், இல்லாட்டி எந்த தமிழ்நாடு பட்டி தொட்டிகள் போக பசங்களுக்கு போக ஆங்கிலம் தெரியுது. இந்த ஆங்கில புலமையை வச்சுட்டு இன்னைக்கு வெளிநாடுகள்ல அது பல சாப்ட்வேர் மாத்திரம் கிடையாதுங்க, நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல மருத்துவத்துறை, வர்த்தகம் எல்லாத்தையும் நம்முடைய தமிழக இளைஞர்கள் ஒரு ஆதிக்க செலுத்துறாங்களா? அதற்கு முக்கியமான காரணம் ஆங்கிலம். ஆங்கிலம் எப்படி வந்தது? நம்மளுடைய இருமொழி கொள்கையில வந்தது. இது வந்து என்னன்னா இப்ப ஆங்கிலமே கூடாதுன்னு சொல்றாங்க பாஜக கட்சிக்காரங்க. நீங்க இங்க சொல்லல,
இங்க சொன்ன பிரச்சனை ஆயிரும். நீங்க வட மாநிலங்கள் போனீங்கன்னா அங்க பிரச்சாரமே என்னடா, ஆங்கிலம் வந்து ஒரு 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 அந்நிய மொழி, இது வந்து ஆங்கிலேயர்களுடைய மொழி, இது நம்ம வந்து இந்தியாவை பின்பற்றிட்டு இருக்கிறோம், ஆங்கிலமே இருக்கக்கூடாதுங்க, ஆங்கிலம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சாரத்தை பாஜக தலைவர் குறிப்பா நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பல இடத்துல பேசியிருக்கிறார், வெளிப்படையா பேசியிருக்கிறார். ஆங்கிலம் வந்து இந்தியாவை விட்டு துரத்தணும் பேசுறாரு. ஆங்கிலம் இருந்ததா இன்னைக்கு உலக தொடர்பு மொழி அதுதான். இன்னைக்கு நம்ம பசங்க யோசிச்சு பாருங்க, நம்ம தமிழ்நாட்டு பசங்களுக்கு ஆங்கிலம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உத்தரப்பிரதேஷ்காரர் பீகார் மாதிரியே நம்மளும் ஆங்கிலம் இல்லாம இருந்துச்சுன்னா என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. இதுதான் சொல்றாரு. மொழி இது வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் மொழி மாத்திரம் கிடையாது, நம்ம மொழியை வந்து அரசியல் ஆக்கல, அவங்க அரசியலா கொண்டு வராங்க. விளக்குமார் சார், தமிழகம் கொலைக்காரர்கள் மாறிடுச்சுன்னு சொல்லி பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவிச்சிருக்காரு சார். முன்னாள் தலைவர் தானே அவர், முன்னாள் தலைவர் சொல்லியிருக்கிறாருன்னா அவங்களுடைய இது என்னன்னா கிரைம் ரேட் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. கிரைம் ரேட் ஆகுது, குறிப்பா பெண்களுக்கு குற்றங்கள்லாம் தமிழ்நாடு ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் நம்மளுடைய பாஜக தலைவர் சொல்றாங்க. ஒன்னே நான் சொல்றேன், நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ போங்க, நீங்க என்சிஆர்பியோட டேட்டா எடுங்க, நீங்க அது ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்தாபனம், அது அவங்களுடைய டேட்டாவை பாருங்க. இந்தியாவிலேயே அதிகம் குற்றங்கள், குறிப்பா பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்கிற மாநிலங்கள் பாத்தீங்கன்னா பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள். உத்தரப்பிரதேஷ், நீங்க உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார் போன்ற பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் தான் குற்றங்கள் ஜாஸ்தியா இருக்கு. தமிழ்நாடு இன்ஃபேக்ட் நீங்க சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட் சேஃபஸ்ட் மெட்ரோங்கிறது வந்து அந்த என்சிஆர்பி குறிப்பிலே இருக்கு, டேட்டாலேயே சொல்லுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குற்றங்கள் நடக்குன்னு சொல்லல, இங்கே நடக்கதான் செய்யுது. ஆனா குற்றத்துக்கான காரணங்கள், அந்த குற்றம் யார் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி 24 மணி நேரம் 48 மணி நேரம் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிடறாங்க, அதுக்குண்டான எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது. இது பொறுத்த வரைக்கிறனா நீங்க வட மாநிலங்கள்ல அது கிடையாது. உங்களுக்கு நீங்க டேட்டா பாருங்க, நீங்க லாஸ்ட் 3 இயர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலங்கள்ல வந்து நீங்க குற்றங்கள் நடந்திருக்கு, குற்றங்கள் ஜாஸ்தியா நடந்திருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கு, எந்தெந்த இப்போ சென்னை மாதிரி மாநகராட்சிகள், கோயம்புத்தூர், மதுரையில எவ்வளவு குற்றங்கள், இது பாஜக ஆளுகின்ற உத்தரப்பிரதேசல இருக்கிற, ராஜஸ்தான்ல இருக்கிற, அங்க இருக்கிற மாநகராட்சிகள குற்றங்களுடைய சதவீதத்தை பாருங்க. நீங்க ஒப்புதல் பண்ணவே தெரியுது. இரவு மேல அவர் அண்ணன் நயனராஜன் பாக்க நல்லா படிச்சு வருதா இல்ல வேற தெரிஞ்சு வருதா அண்ணன், அவரையும் இதையே பார்க்க சொல்லுங்க, பார்த்துட்டு அப்புறம் பேசட்டும். அங்க பாருங்க.